ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு vlog தாங்க. கிறிஸ்மஸ்க்கு 2 days லீவ் கிடச்சிருந்து, சரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா பச்சை பசையும்னு இருந்தது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா கேரளா போயிட்டுருக்கோங்க. கேரளாவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் என்ட்ரானோன்னா பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு நாங்கள் பரியனம்பட்டா பகவதி அம்மன் கோவில் தான் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கோயிலுங்க. அழகாக இருக்கும் இந்த கோயில், நல்லா அமைதியாக ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளாக்குள்ளே இருக்கிற எல்லா கோயிலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே பகவதி அம்மனாக தான் இருக்கும் எல்லாமே. இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து வீடியோ எடுக்க விடலை, நாங்கள் பின்னாடி இருந்து தான் லைட்டாக கொஞ்சமாக எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீன்குளத்தி பகவதி அம்மன் போகிறோம். அங்கேயும் உள்ளே வந்து அலௌடு இல்லைங்க. பாருங்கள், இதுவும் மீன்குளத்தி அம்மன் கோவில், ஆனால் வெளியில் என்ட்ரன்ஸில் தான் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாப்பா கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நாகலிங்க மலருங்க. ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்ததுங்க இந்த மலர். என்ட்ரன்ஸில் மீன்குளத்தி அம்மன் கோவில் என்ட்ரன்ஸுங்க, 2 பக்கம் 2 ஃபிஷ் இருக்கும். என்ட்ரன்ஸில் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, உள்ளே அலௌடு இல்லை, எடுக்க முடியல. இந்த கோயில் முடிச்சுட்டு நிறைய அப்புறம் பிளேசஸ் எல்லாம் டேமு, பார்க்கு, நெல்லியம்பதி எல்லா பக்கம் நம்ம போயிருந்தோம். நாங்கள் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இப்போ இது பார்த்திங்கன்னா டேம் போயாச்சுங்க கோயில் முடிச்சுட்டு. போத்துண்டி டேம்னு சொல்லிட்டுங்க. இது ஒரு புதுசான பிளேஸுங்க. நாங்கள் இது வரைக்கும் இது போனதில்லை. அந்த கோவில் பக்கத்துலேங்க. இது சுற்றி வர மலைகள், சென்டரில் தண்ணி செம்மையாக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு நாங்கள் கரெக்டாக போகும்போது பார்த்திங்கன்னா டைம் 1 o'clockங்க. சரியான வெயிலான அந்த வெயிலே தெரியல, நல்லா காற்றடிக்கலாம் செம்மையாக இருந்துச்சு. குட்டீஸுகளும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த டேமை முடிச்சுட்டு கீழே பார்த்திங்கன்னா பார்க்குங்க, பெரிய பார்க்கு. அங்கே அதை விட நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது ஸ்டெப்புங்க. டேமை சுற்றி பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டுருக்கேன். பாப்பாவும் இறங்குறாங்க. வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் ஏரியா வந்தீங்கன்னா இந்த டேம் வாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸு. அழகாக இருக்குது பார்க்குறக்கு, மலைகளுக்கு இடையில் அழகாக ஒரு சூப்பராக ஒரு பிளேஸு, நல்லா இருந்துச்சு. சரி நம்ம இறங்கிடலாங்க. இறங்கிட்டு நம்ம கீழே பார்க்கு நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போய் சரி பார்க்கில் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். பார்க்கில் நிறைய கேம்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. பாருங்கள், செம்மையாக விளையாடிட்டுருக்குறேன், என்ஜாய் பண்ணிவிட்டு. இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நிறைய தூரி நிறைய இருந்துச்சுங்களா, அதனால் ரொம்ப நேரம் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருந்துட்டால் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப விளையாடுவாங்க. அப்புறம் அந்த நாகலிங்க மலர் சொன்னோம் இல்லைங்க, அது ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்ததுங்க. அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மலரில் வந்து எட்ஜில் சென்டரில் இருக்கிற அந்த இதை வந்து சாப்பிடலாம், பச்சையாக வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன ஒரு ரீசனுக்காக நல்லது அப்படிங்கிறது எனக்கு சரியானபடி தெரியல. நிறைய அதில் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் சரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக சொன்னேன். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பூ நாகப்பாம்பு மாதிரியே அழகாக இருந்துச்சு, பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. பார்க்கில் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். தூரி இந்த மீன் தூரி பாருங்கள், இது அதை விட இது செம்மையாக இருந்துச்சு. ஏன்டா இது நல்லா இருந்துச்சுல்ல அம்மா, சூப்பரான தூரிங்க, நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. சிரித்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க எங்கள் குட்டி. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போன பிளேஸ் தாங்க செம்மையாக இருந்துச்சு. நெல்லியம்பதி போயிருந்தாங்க. மலை மேலே செம்ம கிளைமேட்டுங்க, ஃபுல்லாக டீ எஸ்டேட்டுங்க ஃபுல்லாக. இந்த நெல்லியம்பதி நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை. ரொம்ப அழகான ஒரு பிளேஸு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 மணி வரைக்கும் தாங்க ஈவினிங் அலௌடு. ஒரு 5 மணி ஆனோன்னா மழை இறங்கிடணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனிமல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ரொம்ப நேரம் எங்களால் இருக்க முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்போம். டைமிங் பத்தாததுனால கொஞ்சம் நேரம் தான் நாங்கள் பார்த்தோம். பாருங்கள் ஏரியா பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது நல்ல வெயில் டைம் தாங்க, 3 o'clock இந்த மாதிரி தான் இந்த டைமிங் அங்கே இருக்கும்போது. ஆனால் செம்ம குளிராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸு. இங்கே நிறைய பிளேஸ் இருக்குது. இந்த பக்கம் டேம், அந்த பார்க்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரெசார்ட்டுகள்லாம் நிறைய இருக்குது.
நிறைய பிளேசஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் எங்களுக்கு ஆனால் அதெல்லாம் போய் பார்க்க முடியலைங்க. நாங்கள் சும்மா கோயிலுக்கு போகலான்னு போயிருந்தோம். அப்புறம் இந்த பிளேஸ் நல்லா இருந்துச்சு பார்க்கலாமே அப்படின்னு போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டீயோட அந்த லீஃப் எல்லாம் இருக்குல்லங்க, அவங்கள கேட்டுட்டு கொஞ்சம் டீ லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் நான் எப்படி ட்ரை பண்ணி பண்ணுறேங்கிறது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய் பாய்.